மை டியர் மாஸ்டர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். குருமார்களான பத்ரிஜி மாஸ்டருக்கும் பிஎஸ்எஸ்எம் பிஎம்சி மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி ஆன்மீக விழிப்புணர்வில் நாம் பத்ரிஜி மாஸ்டர் கொடுத்த ஆன்மீக வளர்ச்சிக்காக 18 பிஎஸ்எஸ்எம் கொள்கைகள், அதை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணலாம் மாஸ்டர்ஸ். எத்தனையோ மாஸ்டர்ஸ், எத்தனையோ புத்தகங்கள், எத்தனையோ ஞானம் அனைத்தும் நமக்கு இந்த உலகத்தில் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் நமக்கு புரியாது. ஆனால் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றது தெரியாது. ஆனால் எப்படி இதெல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியாது. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நடுவில் இருக்கிறோம். ஆன்மீகம் அப்படின்னா என்ன? ஆன்மீகத்திற்கு முதல் படி என்ன? எந்த வயசில் கற்றுக்கணும்? யாரெல்லாம் கற்றுக்கணும்? ஆன்மீகத்துக்கு வந்ததுக்கப்புறம் இது முன்னேற்றம் என்பது எப்படி இருக்கணும்? இது எல்லாமே யாருக்குமே தெரியாது. எல்லா கன்ஃபியூஷன்ஸில் இருக்கிறாங்க. அதுக்காக உண்மையான ஆன்மீகத்துக்கு யாரெல்லாம் விரும்பி நுழையணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஒரு மாஸ்டராக ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் முக்தி பாதையில் வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ, அவங்களுக்காக ஒரு 18 கொள்கைகள் என்பது உருவாக்கி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பத்ரிஜி அவர்கள். அந்த 18 கொள்கைகள் நாம் ஃபாலோ பண்ணாலே போதும். வேறு எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சி என்பது மிக்க வேகமாக, மிக்க தரமாக, நல்லபடியாக இருக்கும் மை டியர் மாஸ்டர்ஸ். எந்த கன்ஃபியூஷன்ஸும் தேவையே இல்லை. இந்த 18 கொள்கைகள் மட்டும் நாம் தினந்தோறு வாழ்க்கையில் கடைப்பிடித்தால் அது போதும். நமக்கு பிடிக்காதது ஏதோ ஒரு கொள்கையை எடுத்துகிட்டு நான் 17, 16 தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றதாகட்டும், இது 10 அப்படின்னு சொல்லி 19, 20வது கொள்கை ஆட் பண்ணுறதாகட்டும், அது எதுவுமே தேவையில்லை நம்மளுக்கு. எதுக்காக அப்படின்னா 40 வருடங்கள் அவங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணி ஃபைனலாக எது சரி எது சரி கிடையாது, எது தேவை எது தேவை இல்லை அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அனைத்தும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கப்புறம் நமக்கு கொடுத்துருக்காங்க. பத்ரிஜி 1,00,000க்கும் மேலே புத்தகங்களை வாசிச்சிருக்காங்க. அந்த மாதிரி மாஸ்டரு எவ்வளோ தியானம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஞானம் இருக்கும். அந்த ஞானத்துடைய மொத்தமாக சேர்த்து கலந்து நம்மளுக்கு நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு தேவையானது இந்த 18 நீங்கள் ஃபாலோ பண்ணாக்கா உங்களுக்கு முக்தி கேரண்டி. இந்த உலகத்திற்கு திரும்பி நீங்கள் வர வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே 2 முக்தி அடைந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் 18 கொள்கைகள் மூலமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க மை டியர் மாஸ்டர்ஸ். அந்த கொள்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி ஒன்றொன்னா நம்ம பார்க்கலாம். முதலாவது பாயிண்ட் என்னன்னா, சரியான தியானம் என்பது நாம் கடைப்பிடிக்க வேண்டும். அந்த சரியான தியானம் என்பது ஆனாபான சதி. புத்தரால் அழைக்கப்பட்ட அந்த ஆனாபான சதி தான் உண்மையான தியானம். ஆன்மீகத்திற்கு வரணும் என்றாலே முதலாவது படி தியானம். அதுக்காக தினந்தோறும் நம்ம வயசு எவ்வளவோ அவ்வளோ நிமிடங்கள் ஒவ்வொரு நாளும் தியானம் என்பது பண்ணணும், கட்டாயமாக பண்ணணும். எந்த பிராணாயாமம், அது நான் சொல்கிறது அடயோக பிராணாயாமம் ஆகட்டும், கஷ்டமான ஆசனங்கள் ஆகட்டும், எதுவுமே செய்ய அவசியம் இல்லை. வெறும் சுகமான ஆசனத்தில் உட்கார்ந்து தியானம் என்பது தினந்தோறும் வாழ்க்கையில் கடைப்பிடித்தால் போதும். நம்முடைய வயசு எவ்வளோ வருடங்களோ அவ்வளோ நிமிடங்கள் ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்தால் போதும். எதுக்காக உட்காரணும் அப்படின்னா, இதுதான் முதலாவது படி ஆன்மீகத்திற்கு வரணும் அப்படின்னா மை டியர் மாஸ்டர்ஸ். இதுக்கு அடுத்தது 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, தினந்தோறும் கட்டாயமாக நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ், ஆன்மீக புத்தகங்களை வாசிக்கணும். எத்தனையோ பேர் இருக்காங்க ஆன்மீக விஞ்ஞானிகள் எல்லாமே. இவங்களுடைய அனுபவங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அதிசயங்கள், ஆன்மீகத்துக்கு சம்பந்தப்பட்ட அதிசயங்கள், அவங்க பெற்ற அந்த ஞானம் எல்லாமே ஒரு நூலாக நம்மளுக்கு கொடுக்கப்படும். அந்த புத்தகங்களை நாம் வாசித்தால் அவங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி தான் நம்மளுக்கு. இப்போ 100 யோகிகளுடைய புத்தகங்களை நாம் வாசித்தால், அவங்களுடைய பயோகிராஃபி நம்ம படித்தால், ஆட்டோமேட்டிக்காக அந்த 100 வருடங்களுக்கு சம்பந்தப்பட்ட 100 பேர் உடைய வாழ்க்கை நீங்கள் இந்த ஒரு வாழ்க்கையில் நீங்கள்
வாழ்ந்த மாதிரி மை டியர் மாஸ்டர்ஸ். இந்த மாதிரி இருக்குமோ அனுபவங்கள், இந்த மாதிரி இருக்குமோ ஞானம், இந்த உலகங்கள் எல்லாம் இருக்கா, இந்த உலகங்களுக்கு எல்லாமே இவங்க ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணியிருக்காங்களா, மனம் என்பது இந்த மாதிரி இருக்கணுமா, ஆன்மீக விஞ்ஞானி என்பவர் இந்த மாதிரி இருக்கணுமா, ஆன்மீக மாணவர்கள் எல்லாமே இந்த மாதிரி இருக்கணுமா, நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி அதிசயங்கள் நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம செய்யணுமா அப்படின்ற வார்த்தை நம்மளுக்கு யாரோ சொல்ல மாட்டாங்க மாஸ்டர்ஸ். அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அந்த விஞ்ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம படித்தாலே போதும். அந்த மூலமாக நிறைய ஞானம் எல்லாமே பெறலாம். அதற்காக நிறைய ஆன்மீக விஞ்ஞானிகளுடைய புத்தகங்களை நம்ம வாசிக்கணும். புது யுக ஆன்மீக புத்தகங்களை வாசிக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் இவங்க லோப்சாங் ராம்பா, ஓஷோ, கார்லோஸ் காஸ்டனிடா, ஜேன் ராபர்ட்ஸ், அனி பெசன்ட், லிண்டா குட்மன், தீபக் சோப்ரா, செல்வியா ப்ரௌனி, டார்கோம் சாரடேரியன், யோகானந்த பரமஹம்சா, எக்கார்ட் டோலே, டிடி சுசுகி, இந்த மாதிரி நிறைய விஞ்ஞானிகள் எல்லாமே எழுதிய அந்த நூல்கள் எல்லாமே நம்ம படிக்கணும் மை டியர் மாஸ்டர்ஸ். யாருக்கெல்லாம் இங்கிலீஷ் வருதோ அவங்கள எல்லாமே இந்த புத்தகங்களை வாசிக்கணும். யாருக்கெல்லாம் தமிழ் வருதோ தமிழ் சித்தர்களான திருவள்ளூர், திருமூலர், பட்டினத்தார், இவங்க எல்லாமே நிறைய ஞானம் எல்லாமே கொடுத்துருக்காங்க மை டியர் மாஸ்டர்ஸ். இவங்களுக்கு ஞானம் எல்லாமே நாம் கட்டாயமாக படிக்கணும். இது எல்லாமே வாங்கி கொள்ளணும். நாம் அதற்காக தினமும் சில நேரமாகட்டும் இந்த மாதிரி புத்தகங்களை நம்ம வாசிக்கணும் மை டியர் மாஸ்டர்ஸ். எப்போ இந்த புத்தகங்களை வாசிக்கிறோமோ நம்முடைய இன்ட்யூஷன் என்பது பெருசாக, எப்போ இன்ட்யூஷன்ஸ் ஜாஸ்தி ஆகுமோ நம்முடைய வாழ்க்கையின் குவாலிட்டி என்பது நல்லபடியாக ஆகும் மாஸ்டர்ஸ். மூணாவது பாயிண்ட்டு, நாம் பண்ண தியானத்தில் நிறைய அனுபவங்களை நம்மளுக்கு வருது. அந்த அனுபவங்கள் அனைத்தும் நாம் எல்லா தியானிகளுடன் நாம் கலந்து பகிர்ந்துக்கணும். யாரெல்லாம் விருப்பப்படுவாங்களோ இந்த அனுபவங்களை கேட்குறதுக்கு அவங்களுக்கு கூட நாம் பகிர்ந்துக்கணும். நான் மொத்தமே கிடையாது, மற்றவர்கள் யாரெல்லாம் தியானம் செஞ்சுருக்காங்களோ அவங்களுடைய தியான அனுபவங்கள் நாம் கேட்டோம்னா நமக்கு அவங்களுடைய ஞானம் நமக்கு வருது மாஸ்டர்ஸ். அதற்காக மூணாவது பாயிண்ட் என்னன்னா, எங்கெங்கே எல்லாமே சத் சங்கங்களை நடக்குமோ அங்கங்கே எல்லாமே நாம் போய் இணைந்து தியான அனுபவங்களை கேட்கணும். மற்ற மாஸ்டர்ஸ்கள் எல்லாருமே அவங்க பெற்ற அந்த ஞானத்தை நாம் பெறணும். அதற்காக தினந்தோறும் சில நேரமாகட்டும் சத் சங்கம் செய்யணும். சத் சங்கம் செய்யணும் அப்படின்னா எங்கேயோ சத்திரத்துக்கு போய் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ வீடியோகள் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய மாஸ்டர்ஸ்கள் பிஎம்சியில் ஆகட்டும், நிறைய பிரமிட் மாஸ்டர்ஸ் ஆகட்டும், நிறைய குருமார்கள் ஆகட்டும், எத்தனையோ பேர் ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அப்லோட் பண்ணுறாரு. அந்த வீடியோஸ் பார்த்தாலே போதும், அது கூட சத் சங்கம் தான் மை டியர் மாஸ்டர்ஸ். நான்காவது பாயிண்ட், தேவை இருந்தால் மட்டுமே பேசணும். தேவை இல்லாத நேரத்தில் மௌனமாக இருக்கணும். தேவையில்லாத பேச்சுகளுக்கு ஒன்று கூட வாய்ப்பே இருக்கக்கூடாது. அதாவது காசிப்ஸ், வதந்திகள் எதுவுமே செய்யக்கூடாது மை டியர் மாஸ்டர்ஸ். எதுக்காக செய்யக்கூடாது அப்படின்னா, காசிப்ஸ் ஆர் த கேன்சர்ஸ் ஆஃப் த சோல் அப்படின்னு சொல்லி பத்ரிஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம உடலில் ஒரு கேன்சர் செல் இருந்தால் எப்படி பாதிக்கப்படுவோம், அது நமக்கு எவ்வளோ டார்ச்சர் கொடுக்கும். அந்த மாதிரி காசிப்ஸ் அப்படின்றது இருக்கவே இருக்கக்கூடாது. தேவையான பேச்சுகள் மட்டுமே கேட்கணும், தேவையான பேச்சுகள் மட்டுமே பேசணும். தேவையில்லாத எந்த ஒரு வார்த்தை கூட நம்ம காதுக்குள்ளே போகக்கூடாது, நம்ம வாய் மூலமாக வரக்கூடாது மை டியர் மாஸ்டர்ஸ். 10 வார்த்தை சொல்கிற நேரத்தில் ஒரு வார்த்தையில் முடிச்சிடணும். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருந்தாக்க வார்த்தையின் மூலம் வேஸ்டாக எனர்ஜி எல்லாமே சேவ் ஆக்கி நமக்குள்ளேயே இருக்கும். ஸ்ரீராமர் அனுமந்தன் ஆஞ்சநேயரை அனுப்புவாங்க. லங்காவில் போயிட்டு சீதா இருக்காங்களா இல்லையா, எப்படி இருக்காங்க பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் போயிட்டு பார்த்துட்டு வருவாங்க. வந்த உடனே ராமர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆஞ்சநேயர் எப்படி சொல்லுவாங்க, இந்த கடல் எல்லாமே தாண்டி போகும்போது பெரிய காற்று எல்லாமே வந்தது, அங்கே அசோக வனத்தில் பெரிய பெரிய செடிகள் எல்லாமே இருந்தது, இது எல்லாமே எதுவுமே சொல்லலை, கண்டேன், அவ்வளோதான், ஒரே ஒரு வார்த்தை தான், அதுக்குள்ளேயே முடிச்சிட்டான் எல்லாமே, அங்கே நடந்தது எல்லாமே. அந்த மாதிரி புத்தியுடன் ஒரு வார்த்தை நம்ம வாயிலிருந்து வந்தாலும் சரி, சரியான வார்த்தையாக இருக்கணும். நம்முடைய ஆற்றலும் சேமிப்பனும் மற்றவர்களுக்கு
சிறப்பாக சொல்லணும். அது ஒரு கலை. அந்த மாதிரி பேசணும். தேவை இல்லாத நேரத்தில் மௌனத்தில் இருக்கணும். மௌனத்தில் எப்போ நீங்கள் இருப்பீங்களோ நமக்கு கூட நாமும் இருக்கிற மாதிரி மை டியர் மாஸ்டர்ஸ். அதுக்காக 4வது பாயிண்ட்டு, தேவையான அளவுக்கே பேசுங்க, தேவையில்லாதது பேசாதுங்க. வதந்திகள் எதுவும் தேவையில்லை, ரூமர்ஸ் எதுவும் தேவையில்லை, காசிப்ஸ் எதுவும் தேவையில்லை. தேவையில்லாத நேரத்தில் மௌனத்தில் இருக்கணும், மௌனத்தை கடைப்பிடிக்கணும். 5வது பாயிண்ட்டு, பௌர்ணமி அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் நம்ம தியானத்தில் உட்காரணும். பௌர்ணமி அன்னைக்கு நிறைய எனர்ஜிஸ் எல்லாமே வரும். அந்த எனர்ஜிஸ் எல்லாமே நம்ம வாங்கணும் மை டியர் மாஸ்டர்ஸ். இது நேச்சர் கொடுத்த ஒரு கிஃப்ட் நமக்கு. ஆன்மீக வளர்ச்சிக்கு பௌர்ணமி அன்னைக்கு நாம் தியானம் பண்ணாக்க நிறைய வளர்ச்சி என்பது நம்ம பார்க்கலாம் மை டியர் மாஸ்டர்ஸ். அதுக்காக ஒவ்வொரு மாதமும் ஒரு பௌர்ணமி நம்மளுக்கு வருது இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, காலையில் ஆகட்டும், நைட் ஆகட்டும், எந்த நேரத்தில் ஆகட்டும் சரி, சில நேரம் ஆகட்டும் நாம் தியானம் பண்ணணும் மை டியர் மாஸ்டர்ஸ். நமக்காக, நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்காக, வேகமான வளர்ச்சிக்காக பௌர்ணமி அன்னைக்கு தியானம் பண்ணணும் மை டியர் மாஸ்டர்ஸ். 7வது பாயிண்ட் 6வது பாயிண்ட் பிரமிட்களை உபயோகிக்கணும் தியானத்திற்காக. பிரமிட் என்பது இந்த படைப்புடைய கிஃப்ட்டு, நமக்கு ஒரு பரிசாக கொடுத்தப்பட்டுள்ளது. எப்படி எனர்ஜி எல்லாமே எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்குமோ இந்த யூனிவர்ஸின் மூலம், அந்த எனர்ஜி வாங்கணும் அப்படின்னா நம்ம தியானத்தில் உட்காரணும். ஆனால் அந்த எனர்ஜி ரிசீவர் ஒரு டிவைஸ் எது அப்படின்னா பிரமிட். எங்கெங்கெல்லாமே பிரமிட் இருக்குமோ அந்த யூனிவர்ஸ் எனர்ஜி, காஸ்மிக் எனர்ஜி எல்லாமே வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, 3 மடங்கு அதிகமாக நம்மளுக்கு கொடுக்கப்படும். அதுக்காக பிரமிட் கீழே ஆகட்டும், பிரமிட் தலை மேலே வச்சுக்கிட்டாகட்டும், எங்கே எல்லாமே பிரமிட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருப்பாங்களோ அந்த பிரமிட் உள்ளே ஆகட்டும் உட்கார்ந்து தியானம் என்பது செய்தால் சிறப்பான தியானம் பண்ண மாதிரி அதிகமான எனர்ஜி நம்ம வாங்க முடியும். அதுக்காக எங்கெங்கே எல்லாமே பிரமிட்கள் இருக்கோ அங்கங்கே எல்லாமே நல்லா உட்கார்ந்து நாம் தியானத்தில் இருக்கணும் மாஸ்டர்ஸ். 7வது பாயிண்ட்டு, எந்த மருந்து மாத்திரை எதுவுமே தேவையில்லை. சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்சி அப்படின்றது இருக்கக்கூடாது மெடிசனுக்காக. அது ஊசி மருந்தாகட்டும், மாத்திரை மருந்தாகட்டும், எந்த விதமான மருந்தும் நம்மளுக்கு தேவையில்லை. எதுக்காக அப்படின்னா நமக்குள்ள ஆன்மா என்பது இருக்குது. ஆன்மாவின் சக்தியின் மூலம் எல்லா நோய்களும் நம்ம குணப்படுத்திக்க முடியும் மாஸ்டர்ஸ். அதுக்காக நிறைய தியானம் பண்ணணும். எந்தெந்த வகையான நோய்கள் இருந்தாலும் சரி எல்லாமே குணப்படுத்திக்க முடியும். இது நம்பிக்கை என்பது நமக்கு இருக்கணும். எவ்வளோ அதிகமாக தியானம் பண்ணுறோமோ, எவ்வளோ உயர்ந்த லோகங்களை நாம் தரிசனம் என்பது பண்ணுறோமோ, அந்த விஷயங்கள் எல்லாமே இருந்தாக்க ஆன்ம ஞானம் ஜாஸ்தி ஆக்கி, நான் இந்த உடல் கிடையாது, நான் இந்த மனம் கிடையாது, நான் ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்லி நம்ம அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக இந்த உடலுக்கு ஒரு மாத்திரையும் தேவையில்லை. எனக்கு நிறைய தெரியும், எனர்ஜி இருக்குது, அந்த எனர்ஜி ஹீலிங் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இந்த மாதிரி அதிகமாக தியானம் பண்ணணும். நம்முடைய நோய்களுக்கு நாமே தீர்வு என்பது கொடுக்கணும். எப்படி? தியானத்தின் மூலம் மை டியர் மாஸ்டர்ஸ். 8வது பாயிண்ட் எந்த விதமான மாமிசமும் சாப்பிடக்கூடாது. முட்டை சாப்பிடக்கூடாது, காளான் சாப்பிடக்கூடாது, பூண்டு சாப்பிடக்கூடாது. எதுக்காக அப்படின்னா இது எல்லாமே தவறான உணவுகள். அசைவ உணவு மற்றும் முட்டை இது ஹிம்சையான உணவு, இரத்தத்துடன் கலந்த உணவு. மற்றவர்களுக்கு, அதாவது மற்ற விலங்குகளுக்கு ஹிம்சை கொடுத்து நாம் சாப்பிடக்கூடாது. ஆன்மீகத்துக்கு இது ஆப்போசிட். அதுக்காக ஸ்டாப் ஈட்டிங் நான்-வெஜிடேரியன் ஃபுட் அண்ட் எக்ஸ். சுத்தமான சாத்விக உணவு, தாவர உணவுகள் மட்டுமே சாப்பிடணும் மை டியர் மாஸ்டர்ஸ். தாவர உணவு அப்படின்னா பிளான்ட் பேஸ்டு ஃபுட் மட்டுமே அப்படின்னு சொல்லி நாம் தெரிஞ்சுக்கணும். நம்முடைய லைஃப் ஸ்டைல் 9வது பாயிண்ட்டு, முடிஞ்ச அளவுக்கு தினமும் சில நேரம் ஆகட்டும் இயற்கையில் உட்கார்ந்து நாம் தியானம் பண்ணணும் மாஸ்டர்ஸ். தியானம் பண்ணலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் சில நேரம் ஆகட்டும்
இயற்கையில் உட்காரணும். அது மலை மேலே ஆகட்டும், ஒரு நதி முன்னாடி ஆகட்டும், காட்டில் ஆகட்டும், அல்லது ஏதோ ஒரு கார்டனில் பூங்கால் ஆகட்டும், எங்கே வாய்ப்பு இருக்கோ அங்கே எல்லாமே சில நேரம் ஆகட்டும் உட்காரணும். சில நேரம் ஆகட்டும் அந்த நேச்சரோட கனெக்ட் ஆகும். இயற்கை மூலமாக நிறைய எனர்ஜிஸ், நிறைய மெசேஜஸ் எல்லாமே கிடைக்கும் மை டியர் மாஸ்டர்ஸ். அதுக்காக எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்போ எல்லாமே இயற்கையில் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணுறதாகட்டும், இல்லை சும்மா உட்காரதாகட்டும் நம்ம பண்ணணும். 10வது பாயிண்ட் எந்த விதமான ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்பட்ட துணி அப்படின்றது, அதாவது ஸ்பிரிச்சுவல் யூனிஃபார்ம் அப்படின்றது தேவையில்லை நம்மளுக்கு. நாம் எப்படி இருக்கிறோமோ, நம்முடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கலாம். நம்ம மாற வேண்டியது வெளியே கிடையாது. அதுக்காக நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அந்த மாதிரி இருக்கலாம். இதுக்காக காஷாயம் போடுறதாகட்டும், வெள்ளை கலர் துணி ஆகட்டும், இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ, எந்த ட்ரெஸ்ஸு பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே உள் மாற்றங்களுக்கு கொடுக்கணும், வெளியில் கிடையாது. வெளியில் நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலன்னாலும் ஒன்று தான். ஆனால் உள்ளே மாறல அப்படின்னா மேலே உலகத்தில் முக்தி என்பது நம்மளுக்கு கிடைக்காது மாஸ்டர்ஸ். அதுக்காக நம்முடைய ப்ரையாரிட்டி, இம்பார்ட்டன்ஸ் எங்கே கொடுக்கணும் அப்படின்னா உள்மாற்றங்களுக்கு. உள்மாற்றங்கள் எப்படி கொண்டு வரணும்? தியானம் பண்ண வரும். நீங்கள் துணி மாற்றினா வராது மை டியர் மாஸ்டர்ஸ். நம்முடைய லைஃப் ஸ்டைல் வெஜிடேரியன் லைஃப் ஸ்டைலாக இருக்கணும். தினமும் தியானம் பண்ணணும். வெளியில் மாற்றங்கள் நீங்கள் பண்ணாலும் பண்ணாமல் இருந்தாலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். 11வது பாயிண்ட்டு, குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே தியானம் என்பது சொல்லிக் கொடுக்கணும். சின்ன வயசுலேயே அவங்களுக்கு தியானம் சொல்லி கொடுத்தால் அவங்களுடைய வாழ்க்கை துன்பங்களற்ற வாழ்க்கை முறை என்பது அவங்களுக்கு தெரியுது. துன்பங்கள் எதுக்காக வருது அப்படின்னா அறியாமை மூலமாக. அறியாமை என்ன இந்த உலகத்துக்கு சம்மந்தப்பட்டது மட்டுமே கிடையாது. மேலே இன்னும் அனைத்து எல்லையே இல்லாத அளவுக்கு நிறைய உலகங்கள் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த விதமான அனுபவங்கள் என்பது குழந்தை வயசுலேயே வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுவாங்க. ஆன்மீகத்தில் தைரியமாக வாழ்க்கை வாழ்வாங்க, ஆனந்தமாக வாழ்க்கை வாழ்வாங்க, அவங்களுக்காக அவங்க வாழ்க்கை வாழ்வாங்க. சில நாள் மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் இந்த உலகத்தை நன்மைக்காக அவங்க கான்ட்ரிபியூஷன் என்பது சின்ன வயசுலேருந்து ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற அனைத்து க்ரியேட்டிவிட்டியும் வெளியே வரும். அவங்களுடைய நோக்கம், பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேயே தெரிஞ்சுக்கிட்டால் நிறைய நேரத்தில் எல்லாமே அந்த பர்பஸ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணி அதிசயங்கள் பண்ணுவாங்க குழந்தைகள். அதுக்காக சின்ன வயசுலேருந்தே, அதாவது 5 வயசு வந்த உடனே அவங்களுக்கு எப்படி நாம் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் உட்கார வைப்போமோ அதே மாதிரி வீட்லேயே இந்த தியானம் என்பது பெற்றோர்கள் மூலமாக கற்பிக்க முடியணும் மை டியர் மாஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் 12வது பாயிண்ட்டு, நாம் சிஷ்யர்களாக இருக்கிறதுக்கு இங்கே வரல இந்த வாழ்க்கை. நம்ம மாஸ்டர்களாக வாழணும். ஆன்ம ஞானம் என்பது நிறைய பெறணும். நிறைய ஞானம் எல்லாமே இருந்தால் நம்ம இண்டிவிஜுவல் பீயிங் யார் கீழேயாகட்டும் நாம் இருக்கிறதுக்கு வரல. நாம் ஒரு மாஸ்டராக வாழ்வதற்காக வந்திருக்கிறோம் மாஸ்டர்ஸ். மாஸ்டர் என்பது மாஸ்டர் என்பவர் உள்ளே இருக்காங்க. ஆனால் இந்த மேலே எல்லாமே அறியாமை அப்படின்ற ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயர் எடுத்துட்டாக்கா ஆட்டோமேட்டிக்காக மாஸ்டர் என்பவர் வெளியே வருவாங்க. அந்த லேயர்ஸ் எல்லாமே கிழிச்சி வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு தியானம், சுவாத்தியாயம், சத்சங்கம் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன புரிய வருது அப்படின்னா நான் ஒரு மாஸ்டர், நான் ஒரு சிஷ்யனு கிடையாது. சிஷ்யனு மாஸ்டர் அப்படின்பவர் தனித்தனியாக இருப்பாங்க. யாரெல்லாம் மாஸ்டர்களாக இருப்பாங்களோ அவங்க இண்டிவிஜுவலாக இருப்பாங்க. மற்றவர்கள் கூடவும் மாஸ்டர்ஸாக ரெடி பண்ணிடுவாங்க. நான் இருந்தால் என்ன, இல்லாமல் இருந்தால் என்ன, நீ ஒரு மாஸ்டராக ரெடி ஆனால் உன்னுடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்துக்கோங்க, எனக்காக நீங்கள் எதுவுமே செய்ய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவாங்களோ அவங்க தான் மாஸ்டர்ஸ். அந்த மாதிரி மாஸ்டராக வாழ்க்கை என்பது வாழணும். தியானம் சொல்லி கொடுக்கறதுக்கு 13வது பாயிண்ட்டு, தியானம் சொல்லி கொடுக்கறதுக்கு எந்த விதமான பணமும் எடுத்துக்கக்கூடாது. மெடிடேஷன் இஸ் நாட் ஃபார் சேல்.
தியானம் என்பது தியானம் என்பது இயற்கை கொடுத்த ஒரு பரிசு. அதுக்காக இந்த தியானத்தை சேல் பண்ணுறதுக்கு விற்கிறதுக்கு யாருக்குமே எலிஜிபிலிட்டியே இல்லை. எதுக்காக அப்படின்னா அந்த தியானம் என்பது கிடையாது. இல்லாதது நான் எப்படி விற்க முடியும்? அதுக்காக டோன்ட் டேக் எனி மணி ஃபார் டீச்சிங் மெடிடேஷன் சொல்லி கொடுங்க, அவ்வளோதான். உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் எல்லாமே மாஸ்டர்ஸ் தான், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். அப்படின்னு சொல்லி நான் ஒரு குரு அப்படின்னு சொல்லி கிடையாது. நான் ஒரு மாஸ்டர், என்கிட்ட இருக்கிறது நான் உங்களுக்கு பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இந்த விஷயங்கள் எல்லாமே பகிர்ந்துக்கிட்டால் நீங்கள் ஒரு மாஸ்டராக ரெடி ஆகுறீங்க. நீங்கள் 10 பேருக்கு சொன்னாக்கா யூ ஆர் த மாஸ்டர். அந்த மாதிரி தான் வாழ்க்கை வாழணும். நீங்கள் இருந்தால் தான் நான் மாஸ்டரு. நான் உங்களுக்கு தியானம் சொல்லி கொடுக்குறதுனால நீங்கள் எனக்கு சீடராக இருக்கணும், எங்களுடைய சிஷ்யர்களாக இருக்கணும் அப்படின்ற வார்த்தையே இருக்கக்கூடாது. மாஸ்டர்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவல்ஸ் தான், எல்லாமே இண்டிவிஜுவல் சோல்ஸ் தான். அதுக்காக எவ்ரிபடி ஹாஸ் டு பிகம் மாஸ்டர்ஸ். நாம் கூட யாராச்சும் வந்தாக்கா அவங்கள மாஸ்டர்ஸாக ரெடி பண்ணி உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் வாழுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடணும். அதுதான் சரியான முறை ஆன்மீகத்தில். அப்புறம் இந்த விக்கிரக ஆராதனை அப்படின்றது இருக்கக்கூடாது. இது 14வது பாயிண்ட். விக்கிரகங்கள் எல்லாமே இன்ஸ்பிரேஷனுக்காக வச்சுக்கணும். கிருஷ்ணருடைய விக்கிரகம் இருக்குது அப்படின்னா சுந்தரமான அழகான வாழ்க்கை என்பது இருக்கணும், இந்த மாதிரி வாழணும். புத்தருடைய விக்கிரகம் இருக்குது அப்படின்னா நேரம் வீணாக்காமல் தியானத்தில் உட்காருங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதை நம்மளுக்கு ஞாபகம் வருவதற்காக புத்தருடைய ஃபோட்டோ ஆகட்டும் விக்கிரகமாகட்டும், வாழ்க்கை அழகாக வாழணும் அப்படின்ற விஷயங்கள் நம்மளுக்கு மறக்காமல் தெரிஞ்சுக்கிறதுக்காக கிருஷ்ணருடைய ஃபோட்டோ ஆகட்டும் கிருஷ்ணருடைய விக்கிரகமாகட்டும், ராமருடைய ஃபோட்டோ ஆகட்டும் அல்லது விக்கிரகமாகட்டும் இருக்குது அப்படின்னா தசரதர் சொன்ன வார்த்தைக்காக எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அவர் ஏற்றுட்டாங்க. பேச்சு கொடுத்ததுக்கப்புறம் திரும்பி நான் கீழே இறக்க மாட்டேன் அப்படின்றதுக்காக ராமருடைய வாழ்க்கை எடுத்துக்காட்டு. அது பார்க்குறதுக்கு அது கடைப்பிடிக்கிறதுக்காக ராமருடைய ஃபோட்டோ. இயேசுநாதருடைய ஃபோட்டோ எல்லா உயிரினங்களுக்குமே நல்லபடியாக காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கருணை காமிச்சார். அந்த கருணைக்காக அவருடைய ஃபோட்டோ. அல்லாஹ்வுடைய ஃபோட்டோ எதுக்காக வச்சுக்கணும் அப்படின்னா கடவுள் என்பவருக்கு ஒரு உருவமே கிடையாது, அவங்க ஒரு சக்தி. நீ இருக்கிறது இப்போ இந்த மூஞ்சி இந்த உடல் எல்லாமே ஒரு மாயா உருவம், நீ இது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க. அதுக்காக அது தெரிஞ்சுக்கிறதுக்காக அவருடைய ஃபோட்டோ. மை டியர் மாஸ்டர்ஸ், அதுக்காக எந்த விக்கிரகத்துக்குமே எந்த பூஜையும் பண்ணுற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். நம்ம 15வது பாயிண்ட்டு, நம்முடைய கஷ்டங்களை நம்முடைய துன்பங்களை எல்லாமே நம்முடைய ஆன்ம சக்தியின் மூலம் எல்லாம் கிளியர் பண்ணிக்கணும். ஆன்மாவின் சக்தி இருந்தாக்க எல்லா பிரச்சனைகளும் கிளியர் ஆகும். மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்தின் மூலம் நம்ம கிளியர் பண்ணிக்கிற அவசியம் இல்லை. நாமே மாஸ்டர்ஸ், நம்முடைய கஷ்டங்கள் துன்பங்கள் நம்ம மூலமாக உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம மூலமாகவே கிளியர் ஆக்கணும் அப்படின்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். 16வது பாயிண்ட்டு, ஃபேமிலி லைஃப்லேயே இருக்கணும். இதற்காக ஒரு சந்நியாசம் அப்படின்றது நம்மளுக்கு தேவையில்லை. சம்சாரத்தில் நிர்வாணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குள்ளது தானே, அதுக்காக சம்சாரத்தில் இருக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், பெற்றோர்கள் கூட இருக்கணும், குழந்தைகள் கூட இருக்கணும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஆன்மீகத்துக்கு வந்த உடனே செக்ஷுவல் லைஃப் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. செக்ஷுவல் லைஃபுக்கு ஆன்மீகத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஸோ ஆன்மீகத்தில் இருந்து சம்சாரத்தில் இருந்து என்லைட்டன்மெண்ட் அடைவது தான் நம்முடைய நோக்கம். அதுக்காக என்ஜாய் ஆல் ஃபேமிலி லைஃப். சந்நியாசம் என்பது நம்மளுக்கு தேவையில்லை. 16வது பாயிண்ட். அது 17வது பாயிண்ட்டு, பிரமிட் தியானம் எல்லாருக்குமே சொல்லணும். பிரமிட் தியான மையங்கள் எல்லாமே அமைத்து கொடுத்து எல்லாருக்குமே தியானம் சொல்லி கொடுக்கறது தான் நம்முடைய நோக்கம். எல்லா கிராமத்தில், எல்லா டவுன்ஸில், எல்லா பட்டணங்களில் எல்லாமே இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுக்கறதுக்காக நிறைய மையங்கள் எல்லாமே வச்சு நம்முடைய சங்க தர்மம் என்பது செய்யணும். 18வது பாயிண்ட்டு, நம்முடைய தியான அனுபவங்களை ஒரு நூலாக எடுத்து இந்த
உலகத்திற்கு பரிசாக நாம் கொடுக்கணும் மை டியர் மாஸ்டர்ஸ். எப்படி நிறைய யோகிகளுடைய வாழ்க்கை வரலாறு நாம் பார்த்து ஞானம் என்பதை அடைந்திருக்கோமோ, அதே மாதிரி நாம் பெற்ற இந்த ஆன்ம ஞானத்தை தியானத்தின் மூலம் இந்த நூலாக எழுதி எல்லாருக்குமே கொடுக்கணும் மாஸ்டர்ஸ். இந்த விஷயங்கள் எல்லாமே தினந்தோறு வாழ்க்கையில் கடைப்பிடித்தால் நம்மளுக்கு எந்த 19 பாயிண்ட் ஆகட்டும் 20வது பாயிண்ட் ஆகட்டும் தேவையே இல்லை மாஸ்டர்ஸ். ஓகேங்களா? அதுக்காக தினந்தோறும் இந்த 18 பாயிண்ட்டுகளுமே நாம் பார்த்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி மாஸ்டர்ஸ். வணக்கம்.